அப்பா வயசு நடிகர் கூட என்ன நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மிருனாள் தாகூர் ரொம்பவே கோவமா பேசியிருந்தாங்க. தென்னிந்திய சினிமால சீதாராமன் மூலமா நம்ம எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்ச மிருனாள் தாகூர் இப்ப ஹிந்திலயும் செம பிஸியான ஒரு டாப் ஸ்டாராவே போயிட்டு இருக்காங்க. சமீப காலமா சோஷியல் மீடியா பக்கம் போனாலே நம்ம மிருனாள் தாகூர் அண்ட் தனுஷ் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய உருட்டா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மிருனாள் தாகூர் அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இதெல்லாம் வெறும் வதந்தி தான். ஆனா இந்த வதந்தியால என் படத்துக்கு ஃப்ரீயாவே ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கூலா சொல்லியிருந்தாங்க. சரி, மேட்டர் அது இல்ல. மேட்டர் என்னன்னா, மிருனாள் தாகூர் நடிப்புல சமீபத்துல டெக்காய்ட் அ லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல நடந்த ஒரு பேட்டியில மிருனாள் தாகூர் ரொம்பவே கோவமா பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போன வருஷம் ரிலீஸ் ஆன சன் ஆஃப் சர்தார் 2 படக்குழு மேல செம்ம கான்ல இருக்கிறேன் நானு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல எனக்கு ஜோடியா என் அப்பா வயசான ஒரு நடிகரை எனக்கு ஹஸ்பண்டா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி யார போட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லங்க, பாலிவுட் நடிகரான சங்கி பாண்டே தான். அவருக்கு இப்போ 63 வயசு ஆகுது. மிருனாள் தாகூர் கூட கணவர் ரோல அவர் நடிக்க வச்சதை பார்த்துட்டு மிருனாள் தாகூர் ரொம்பவே அந்த படக்குழு மேல கோபமா இருக்காங்க. இங்க இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, சங்கி பாண்டேவோட பொண்ணு தான் அனன்யா பாண்டே. அதாவது அவங்க தான் ஹிந்தியில ஒரு டாப் ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மிருனாள் தாகூருக்கும் வயசு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா வெறும் 6 வருஷம் தான் வித்தியாசம். அனன்யா பாண்டேவோட வயசுல இருக்கிற மிருனாள் தாகூரை போய் சங்கி பாண்டேக்கு ஜோடியா போட்டா யாருக்கு தான் கோபம் வராது? மிருனாள் தாகூர் அந்த பேட்டியில ரொம்ப வருத்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு சீனியரான ஒரு நடிகர் எனக்கு கணவரா நடிப்பாரு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேயே நான் தோத்து போயிட்டேன். என் நம்பிக்கை எல்லாம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த படக்குழுவை ஓப்பனா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. வயசு வித்தியாசம் பார்க்காம ஹீரோயின்ஸை இப்படி சீனியர் நடிகருக்கு ஜோடியா போடுறது பாலிவுட்ல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். சோ மிருனாள் தாகூரோட இந்த தைரியமான பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் bye.